பிரியமானவர்களே, இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட ராஜாவே, இது நீர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் என்ன பேச நினைக்கிறதோ நீர் பேசுவீராக. இந்த வார்த்தை கொண்டு இடைப்படுவீராக. ஏற்ற வார்த்தை சொல்ல கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு இருதயத்தோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உண்மையில் மகிழத்தக்க காரியங்களை மாறலாய் முடிய பண்ணுங்க. ஆச்சரியமான அனுகூலமான காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறு பாடலை பாடலாம். ஆமென். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை கூட திராட்சை ரசமாய் மாற்றுகிற வல்லமுள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த நாளில் கூட இந்த பாடலை தொடர்ந்து ஒரு வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இது இங்கிலீஷில் நாம் வாசிக்க கேட்கலாம். Disciples picked up 12 baskets of leftover bread and fish. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு 2 காரியத்தை குறித்து நாம் கவனித்து பார்க்க முடியும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவருடைய செய்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக டிசைபிள்ஸை குறித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவின் செய்கையை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30 தொடங்கி 44 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசுவும் தன்னோடு கூட இருந்த சீடர்களும் ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி அக்கறைக்கு போகும்படி பிரயாணம் படுறாங்க. ஆனால் இயேசுவை தேடி வந்த அநேக ஜனங்கள், ஐயோ ஏசப்பா அக்கறைக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு முன்னாடியே அங்கே போய் அக்கறையில் நின்று கொண்டு இருந்தாங்களாம். ஏசப்பா அந்த இடத்துல போய் ரீச் ஆன மாதத்தில் திரளான ஜன கூட்டங்கள் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறத ஏசப்பா பார்த்து அவங்க மேலே மனம் இறங்கி, ஐயோ இவர்கள் மெய்ப்பனில்லாத ஒரு ஆட்டை போல இருக்கிறார்களே, தோய்ந்து போய் வந்திருக்கிறாங்களே, சிதறி போய் வந்திருக்கிறாங்களே சொல்லி அவங்க மேலே மனம் இறங்கி மனதுருகி அவர்களுக்காக பிரசங்கிக்க தொடங்கினாராம். அந்த இடத்துல பாருங்க, அவர்கள் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க மத்தியானமாக வந்தது பிரசங்கிக்க இருளாகிவிட்டது. இவங்க போன இடமும் ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறது. சீடர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொன்னார்களாம், ஏசப்பா இவங்களை ஜனங்களெல்லாம் அனுப்பி விடுங்க, இது வனாந்திரமான இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் எந்த கடைகளும் இல்லை,
இவர்கள் ஊருக்குள்ளே போய் தங்களுக்கு உண்டான ஆகாரத்தை சாப்பிட்டு கொள்ளட்டும், ஆகையினால இருட்டாகிறதுக்கு முன்னாடி இவங்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சீடர்கள் ஏசப்பா கிட்ட சொன்னாங்களாம். ஏசப்பா பாருங்க அந்த சீடர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீங்களே இவர்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். சீடர்கள் அதை கேட்ட மாதிரி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஐயோ, இத்தனை ஜனங்களுக்கு வருஷத்தில் பாதி நாள் வேலை செஞ்சாலும் இவ்வளோ ஜனங்களுக்கு ஆகாரம் போடணுன்னா அது முடியவே முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களுக்காக கொடுக்கறதா, அப்பங்களை வாங்கி கொடுக்கறதான்னு சொல்லி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறத பார்க்க முடியும். ஆனால் ஏசப்பா மீண்டுமாய் அவர்களிடத்துல சொன்ன காரியம், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதில் சீடங்க போய் பார்த்துட்டு வந்து, ஏசப்பா இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு 2 மீனும் 5 அப்பம் மாற்றுமே அப்படின்னு சொன்ன இந்த மாத்திரத்தில் ஏசப்பா அதை வாங்கி ஜனங்களை எல்லாரையும் 50 பேராய் 100 பேராய் ஒரு குரூப்பாக உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பங்களையும் மீனையும் எடுத்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரித்து அதை பிட்டு சீடர் கையில் கொடுத்தாராம். சீஷருங்க அந்த பிட்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து அவங்க ஜனங்களுக்கு மீண்டும் பரிமாற தொடங்கினாங்களாம். பாருங்க நடந்தது என்னவா, வெறும் 2 மீன் 5 அப்பங்கள் எத்தனை ஜனங்களுக்கு அங்கே திருப்தியாய் சாப்பிட்டார்களாம்? ஏறக்குறைய புருஷர்கள் மாற்றமே 5000 பேராய் இருந்தார்கள். 5000 பேர் அளவும் திருப்தியாய் சாப்பிட்டதை வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு வந்த ஸ்திரீகளும் குழந்தைகளும் இன்னும் அதிகமான ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியான துணிக்கைகள், மீதியான அப்பங்களையும் மீதியான மீன்களையும் எடுத்தது எத்தனை கூடைகள்? 12 கூடைகள் நிறைய எடுத்தார்களாம். ஏசப்பா இந்த இடத்துல ஒரு குறைகளை தீர்க்கிறவராய் நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்த அந்த கொஞ்சத்தை ஏசப்பா எப்படி பழுகி பெருக செய்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாவை தவிர வேற இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஏசப்பா அந்த எண்ணெயும் மாவையும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆசுவதிக்க போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். பசியோடு வந்தவங்கள அவங்க வழியில் சோர்ந்து போய்விடுவாங்களே, பசியோடு அனுப்பி விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆய்விடுமேன்னு சொல்லி அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அக்கறை உள்ளவராய் இருக்கின்றது மாத்திரமல்ல, அவர் சாப்பிடும்படி உணவை கொடுத்து திருப்தியாக்கி நடத்துகிறதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அந்த குறைவை மாற்றுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் மேலே மனம் இறங்குறத, மன துருகிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அவர்களுக்கு மாற்றமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா இப்படியாப்பட்ட பலத்த காரியம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். குறைகளை தீர்க்கிற ஒரு ஆண்டவர், திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை நிறைவுள்ளவதாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். உங்களுக்கு கொஞ்சம் பலன் என்று சொல்லுங்களா, கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மறதலியாமல் நீங்கள் அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா திறந்த வாசலை வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவதாக பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் இங்கிலீஷில் disciples picked up 12 baskets of bread and fishes அப்படின்றது பார்க்க முடியும். டிசைபிள்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீடர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஒரு 12 பேரை இயேசு கிறிஸ்து தமக்காக தெரிந்து கொண்டார். அவர்களுடைய வேலை என்னவாம்? ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லி அநேக ஜனங்களுக்கு நோய்களையும் குணமாகி பிசாசுகளை துரத்தி அவர்களை அப்படியாய் நடத்துகிறதான ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த சீடர்களை நடத்தி கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். இவர்கள் இப்படி தான் அந்த மிஷன் ட்ரிப்புக்கு போகக்குள்ள எப்படியெல்லாம் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கூட ஏசப்பா சீடர்களுக்கு போதித்து வந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சீடர்களுடைய குணங்கள் இயேசுவோடு இருந்தாலும் கூட அவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருந்ததை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். இதே மாதிரி இன்னொரு விசை கூட 7
அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததை, ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். இந்த 2 சம்பவத்திலையும் சீடர்கள் ஒரே நிலையில ஒரு கடின இருதயத்தோட, ஜனங்க மேல அக்கறை இல்லாதவர்களாய், சுயநலமாய் வாழ்ந்தவர்களாய், 2 தரம் இப்படியாப்பட்ட ஒரு பலத்த செய்கை இயேசுப்பா செஞ்சாலும் கூட அவர்கள் இந்த செய்கைகளை மறந்து போகிறவர்களாய் நாம் பார்க்கலாம். அவர்கள் மறந்து போய்விட்டாங்க. இயேசுப்பா இப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தாரே அப்படின்றத மறந்து போய் விசுவாசம் இல்லாதவர்களாய் நடந்து கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பாருங்க, இயேசுப்பா சீடர்களை பார்த்து பரிசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதை வேற மாதிரி புரிந்து கொண்டு, நம்மக்கிட்ட அப்பம் இல்லாததுனால தான் ஏசப்பா இப்படி சொல்கிறாரோன்னு சொல்லி தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஏசப்பா அதை அறிந்து அவளை பார்த்து சொன்னது என்ன தெரியுங்களா? மார்க் 8ஆம் அதிகாரம் 14-20 வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். ஏசப்பா சொன்ன காரியம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மீதி எத்தனை கூடைகள் நீங்கள் எடுத்தீங்க? 7 அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் பங்கிட்டு கொடுத்து 4000 பேர் சாப்பிட்டு திருப்தி ஆனார்களே, மீதி எடுத்தது எத்தனை கூடைகள் என்று சொல்லி ஏசப்பா சீடர்களிட கேட்டாங்களாம். இதெல்லாம் செய்து கூட இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களேன்னு சொல்லி சீடர்களை பார்த்து சொன்னாராம். அப்பொழுது அந்த சீடர்கள் புரிந்து கொண்டார்கள், ஏசப்பா அப்பத்தை குறித்து அல்ல, மாறாக அந்த பரிசேயருடைய புளித்த மாவுக்கு தங்களை ஜாக்கிரதைப்படுத்தி கொள்ளும்படி தான் ஏசப்பா இப்படி சொன்னார் என்பதை கடைசியில் அவங்க புரிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து மிக அக்கறை உள்ள ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். ஜனங்களை மாற்றமல்ல, தன்னோட கூட வைத்திருந்த அந்த சீடர்கள் மேலே மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் மேலே மனம் இறங்கினார். மேலோட்டமாய் அவர்களை பார்த்து தீர்மானிக்காமல் தங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனையை அறிந்தார். அந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஒரு தோய்ந்து போன இருதயத்தில் வந்தார்களே, செதறி போன ஆடுகளை போல வந்தார்களே, மேய்ப்பனில்லாத ஒரு ஆடுகளை போய் வந்தார்களேன்னு சொல்லி அந்த ஆத்மா உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனையை புரிந்து கொண்டு அந்த ஜனங்கள் மேலே மனம் இறங்கி மனதுருகி பிரசங்கித்தாராம். அப்படியாப்பட்ட ஒரு புரிதல் சீடர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏசப்பா அவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மிராக்கிள் செய்யக்குள்ளோ அதற்கு கொடுத்து தான் வந்தாங்க. 2வதாக பாருங்க, ஏசப்பா கிறிஸ்துவால் எல்லாமே கூடும், சாத்தியம் இல்லாதது கூட இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை சீடர்களுக்கு அது இந்த மிராக்கிள் வழியாக கற்றுக் கொடுத்து வந்தாராம். 3வதாக பாருங்க, ஏசப்பா தன்னுடைய நோடு இருந்த அந்த சீடர்களை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராக இருந்து, புளித்த மாவுக்கு உங்களை நீங்களே எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பும் கொடுத்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படியாக இருந்த அந்த சீடர்கள், ஒரு கடின இருதயத்தோடு இருந்த சீடர்கள், இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பாத அந்த சீடர்கள் கண்ணால் அவ்வளோ பெரிய அதிசயங்களை பார்த்து கூட அதை மறந்து போகிறவர்களாய் அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் இந்த முந்தின வாழ்க்கை இப்படி இருந்தாலும் ஏசப்பா அவர்களுக்குள்ள விதைத்ததான விதை ஒரு நாள் கிரியை செய்தது. எப்போன்னு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறபாடு சீடர்களுக்கு தரிசனமாகி அவருக்கு சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும்படி எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். அப்படியாய் அந்த சீடர்கள் அந்த எருசலேமில் தரித்தவர்களாய் காணப்பட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டு இருந்தாங்களாம். நான் போய் பரிசுத்த ஆவியாக தேற்றல வாளனை உங்கள் நடுவிலே அனுப்புகிறேன், அவர் வந்து உங்கள் சகல சத்தியத்தை வழி நடத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவள் நினைவு கூர்ந்து அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டு இருந்தாங்களாம். 50வது நாளில் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் எல்லா சீடர்கள் மேலும் பிரிந்திருக்கிற அக்கினி நாவை போல இறங்கி வந்தாராம். எல்லா சீடர்களும் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய், ஆவியில் நிறைந்தவர்களாய், பற்பல பாஷைகளை பேசி
பேசி தங்களை பரிசுத்த ஆவியினால் நிறைவுள்ளவர்களாய் மாற்றினார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இதுவரைக்கும் இருந்த அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் இருந்த அவங்க வாழ்க்கை கடினமான இருதயங்கள் மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் பிரிவினை காணப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் எல்லா சீஷர்களுக்குள்ள ஒரு மனம் வந்ததை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் சும்மா இருக்கல. ஏசப்பா அவர்களை எப்படியாய் பயன்படுத்தினாராம். எந்த கைகள்னால் அந்த ஜனங்களுக்கு பரிமாறினார்களோ அதே கைகளை கொண்டு ஏசப்பா பல விதமான அற்புதங்களை அவங்க கைகளை கொண்டு செய்ததை வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சப்பானியாய் கிடந்த ஒரு மனுஷனை இயேசு என்கிற நாமத்தினால எழுப்பினாராம். 8 ஆண்டு காலமாய் படுத்த படுக்கையாய் இருந்த ஐனியா என்கிற அந்த மனுஷனை எழுப்பினதை பார்க்க முடியும். தொற்கால் என்கிற ஒரு பெண்ணை மறித்து போயிருந்தாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தினால அந்த பெண்ணை மீண்டுமாய் உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் படிப்பில்லாதவர்களாய் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்களாம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதும் சந்தோஷமாய் எண்ணினார்கள். இரத்த சாட்சியாய் மரித்ததை கூட நாம் பார்க்க முடியும். பாருங்க, எந்த சீடருடைய வாழ்க்கை முன்னில வாழ்க்கை ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய், தேவனை விசுவாசிக்காதவர்களாய், தேவன் செய்த கிரியைகளை மறந்து போனவர்களாய், தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் உணராதவர்களாய், ஒரு இருதய கடினத்தோட ஒரு மனம் இல்லாதவர்களாய், யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு சொல்லி தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணின அதே சீடர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய ஆவியை பெற்ற மாற்றத்தில், அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மாற்றத்தில் அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் காணப்பட்டது. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் காணப்பட்டது. ஏசப்பா தங்களோட வாழ்ந்த நாட்களில் சொன்ன அத்தனை போதனைகளும் அவங்களுக்கு நினைவுக்குள்ள வந்தது. ஏசப்பாவை குறித்து தைரியமாக எல்லா இடத்துலையும் பிரசங்கித்தாங்க. எந்த இடத்துல ஜனங்களை கண்டா ஒரு கடின இருதயத்தோடு இருந்தாங்களோ அதே சீடர்கள் தான் ஜனங்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருந்து அவங்க மேலே மனம் இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி செய்ததையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியாய் காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய முன்னிலைமை வாழ்க்கை விசுவாசிக்காத ஒரு வாழ்க்கையாய், உணராத ஒரு வாழ்க்கையாய், இருதயம் கடினத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்லுகிற அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்குள்ளோ, அந்த விசுவாச பாதையில் நீங்கள் நடந்து கொண்டே இருக்கக்குள்ளோ, அந்த ஆவிக்குரிய பாதையில் நீங்கள் நடந்து கொண்டே இருக்கக்குள்ளோ, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு முக்கியமாய் தேவையான ஒரு காரியம் எது தெரியுங்களா? பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள வந்த மாத்திரத்திலே ஏசப்பாவுக்காக நீங்கள் பலத்த செய்கையை செய்ய முடியும். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்த முடியும். பரிசுத்த ஆவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எழும்பக்குள்ளோ உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு சீடர்கள் ஒரு 12 கூடை சாப்பிட்ற அப்பத்தை தான் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கைகளை கொண்டு யாரும் எடுக்கக்கூடாத அளவுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை நாம் பார்க்க முடியும். அவர்கள் நிழல் பட்ட மாதத்திலே நோயாளிகளாக சுகமானதை கூட வேதம் குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை, குமாரனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நீங்கள் முந்தின நிலைமை மாற்றப்படும். நீங்கள் இருக்கிற ஸ்தானம் மாற்றப்படும். நீங்கள் நினைக்கிறது மாற்றப்படும். நீங்கள் யோசிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். எல்லார் முன்பாக தைரியமாய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை நீங்கள் தைரியமாய் பிரசங்கிக்க முடியும். உங்களை கொண்டு இயேசப்பா பலத்த செய்கையை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லா புதிதாயின என்ற வார்த்தையின்படி ஏசப்பாக்குள்ள அனுதினமும் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நீங்கள் புதிதாக்கப்படக்குள்ளோ புது சிருஷ்டியாக இருப்பீங்க.
நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசித்து சீடர்களுடைய முன்னிலைமை எப்படி இருந்தாலும் அவர்களுடைய பின்னாட்களுடைய வாழ்க்கை மகிமை உள்ளதாய் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையும் மகிமை உள்ளதாய் மாற்ற இயேசப்பா போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சீடர்களுடைய வாழ்க்கை முன்னிலைமை அப்பா ஒரு கடினம் போல இருந்தாலும் அவர்கள் பின்னாடி அவர் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தாவே மகிமை உள்ளதாய் உமக்கு சாட்சியாய் இருந்ததே. இன்றைக்கு அப்படியாய் பிள்ளைகளை பயன்படுத்துங்க. அவங்க வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியலப்பா. இனி அவர்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவால் நிரம்பின ஒரு வாழ்க்கை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவீராக. உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் ஒரு ஜீவிக்கு கிருபை செய்யுங்க. தைரியமாய் உம்மை குறித்து திஷ்டாந்தப்படுத்த கத்த கிருபை செய்யுங்க. அவர்களுடைய கைகளை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வீராக. ஆச்சரியமான காரியங்களை அவர்களை கொண்டு செய்து மகிழ பண்ணுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக அப்பா இவர்களை எடுத்து பயன்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பவுலும் என்று மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, மீண்டும் வருகிற வாரத்தில் கர்த்தர் சித்தமானால் சந்திக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.